இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனம். Today's Bible verse. And when he had sent the multitudes away, he went up on the mountain by himself to pray. Now when evening came, he was alone there. Matthew chapter 14 verse 23. ஒருவர் தொலைபேசியில் பேசுவதற்காக ஃபோன் பூத் ஒன்றுக்கு சென்றார். அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை. காசு போட்டு பேசிவிட்டு சென்றுவிடக்கூடிய தானியங்கி பூத் அது. அவர் உள்ளே சென்றபோது மாலை நேரமாதலால் முழுவதும் இருட்டாக இருந்தது. ஃபோன் செய்ய முடியவில்லை. அங்குமிங்கும் பார்த்தபோது அங்கே ஒரு விளக்கு பொருத்தப்பட்டிருந்ததை கண்டார். அந்த விளக்கை போட அதிக நேரம் முயற்சித்து கொண்டே இருந்தார். விளக்கை எரிய வைக்க முடியவில்லை. இவரது பரிதாப நிலையை கவனித்த வழிப்போக்கர் ஒருவர், உள்ளே இருக்கும் விளக்கை எரிய வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் திறந்து வைத்திருக்கும் கதவை மூட வேண்டும் என்றார். அவர் கதவை மூடின போது அவர் ஆச்சரியப்படும் விதமாக போன் பூத்தினுள் ஒளி வெள்ளம் பரவியது. அன்பானவர்களே, இது போலவே நாம் ஜெபிக்கும் போது பரலோக ஒளி நம்மீது பரவ வேண்டுமானால் உலக கதவை முழுவதுமாக மூடிவிட வேண்டும். உலக சத்தத்திலிருந்து நாம் விடுபட்டு பரலோக தேவனோடு தனிமையான சம்பாஷணையில் ஈடுபடும் போது நம்மிடம் காணப்படும் தனிமை, தோல்வி, பயம், பெருமை, வெறுப்பு, பொறாமை, கோபம் போன்ற யாவும் நீங்கி ஆத்துமா ஒளி பெறும். வேதாகமத்தில் மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அறை கதவை பூட்டும் அதே நேரத்தில் உலகிலுள்ள எல்லா கதவுகளையும் அடைத்து கொண்டால் நம்முடைய ஜெபத்திற்கு பெரிய வல்லமை கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தனியாக அதிக நேரம் ஜெபத்தில் செலவிட்டபடியால் தான் அவரது ஊழியத்தில் மிகுந்த வல்லமை காணப்பட்டது. தனிமையாக அமர்ந்து ஜெபிக்கும் பழக்கத்தை இன்றே ஆரம்பியுங்கள். தேவனுடன் நம்முடைய முற்பிதா ஏனோக்கு சஞ்சரித்தது போன்று ஆவலாக பேசிக்கொண்டே இருப்போமா? ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.